பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் அரசாங்கம் அமைந்து ஈராண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் அவரின் செல்வாக்கு 4 விழுக்காடு உயர்வு கண்டு 54 விழுக்காட்டை அடைந்துள்ளது என்று மெர்டேக்கா சென்டர் கருத்தாய்வு மையம் தெரிவித்துள்ளது. பல்வேறு துறைகளில் அன்வாரின் செயல்திறன் பற்றி வாக்காளர்கள் பொதுவாக மன நிறைவு தெரிவித்துள்ளனர். ஆனால் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் அவரின் முயற்சிகள் பற்றி அவர்கள் கலவையான மதிப்பீட்டை வழங்கியுள்ளனர். வெளிநாட்டு முதலீட்டாளர்களை ஈர்க்கும் அன்வாரின் முயற்சிகள் தொடர்பாக வாக்காளர்கள் பெரிதும் திருப்தி தெரிவித்துள்ளனர். அதற்கு அடுத்தபடியாக மலேசியாவின் தோற்றத்தை செம்மைப்படுத்துவதிலும் அரசு சேவையை மேம்படுத்துவதிலும் பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதிலும் அவர் சிறப்புற செயல்படுகிறார் என்றும் வாக்காளர்கள் கருத்துரைத்துள்ளதாக அந்த கருத்தாய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதே வேளையில் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் 46 விழுக்காடாக இருந்து கூட்டரசு அரசாங்கத்தின் ஏற்பு விகிதம் இப்போது 51 விழுக்காடாக உயர்ந்துள்ளது என்று நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் மெர்டேக்கா சென்டர் குறிப்பிட்டுள்ளது. வங்காளதேசத்தில் சிறுபான்மை இந்துக்களுக்கு எதிராக நடத்தப்பட்டு வரும் தாக்குதல் கண்டிக்கத்தக்கது என்று தேசிய ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் செனட்டர் சரஸ்வதி கந்தசாமி தெரிவித்துள்ளார். எந்த ஒரு உயிரை கொல்வதும் கொடுமைப்படுத்துவதும் பாவமான மற்றும் காட்டுமிராண்டித்தனமான செயல் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். நேற்று ஜலான் பங்சா ஸ்ரீ காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் வங்காளதேச இந்துக்களுக்காக நடத்தப்பட்ட சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டு அவர் இவ்வாறு உரையாற்றினார். வங்காளதேசத்தில் வசிக்கும் இந்துக்கள் அந்நாட்டின் பூர்வீக குடிமக்கள் ஆவர். அந்நாட்டில் அனைத்து உரிமைகளும் அவர்களுக்கு உண்டு என்று அவர் தெரிவித்தார். அவர்களின் மத நம்பிக்கையின் காரணமாக அவர்கள் கொடுமைப்படுத்தப்படுவதாகவும் மரணம் விளைவிக்கப்படுவதாகவும் மற்றும் அவர்களின் உடைமைகள் சூறையாடப்படும் செய்திகள் வந்த வண்ணம் இருப்பதாக அவர் தெரிவித்தார். இந்த கொடூர செயல் தமக்கு வேதனையை தருவதோடு இச்செயல் கண்டிக்கத்தக்க ஒன்று என அவர் குறிப்பிட்டார். எனவே இந்த விவகாரத்தில் நடப்பு வங்காளதேச அரசாங்கம் சிறுபான்மை இந்துக்களுக்கு பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். உணவுகளில் மாத்திரைகள் கலக்கப்படுகிறது என இந்திய முஸ்லிம் உணவகங்களுக்கு எதிராக சமூக ஊடகங்களில் அவதூறுகளை பரப்பி வரும் தரப்பினர் அனைவரும் அதனை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று பிரஸ்மாவின் தலைவர் டத்தோ ஜவஹர் அலி கோரிக்கையை முன்வைத்துள்ளார். இந்திய முஸ்லிம் உணவகங்களில் விற்கப்படும் உணவுகளில் மாத்திரைகள் கலக்கப்படுகிறது என்ற வீடியோ பதிவுகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. குறிப்பாக நமது மக்கள் அதனை சமூக ஊடகங்களில் பகிர்ந்து வருகின்றனர். உண்மையில் இச்சம்பவம் மலேசியாவில் நடக்கவில்லை என்றும் அதுவும் இது ஒரு பழைய வீடியோ என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஆனால் இந்த வீடியோவை பகிர்ந்து ஒரு சில பொறுப்பற்ற நபர்கள் இந்திய முஸ்லிம் உணவகங்களுக்கு எதிராக அவதூறுகளை பரப்பி வருவதாக அவர் குற்றம் சாட்டினார். மலேசியாவில் உள்ள அனைத்து உணவகங்களும் சுகாதாரத்துறை ஊராட்சி மன்றங்களின் சட்ட விதிகளுக்கு உட்பட்டுத்தான் செயல்படுவதாக அவர் தெரிவித்தார். அதனால் அவ்வளவு எளிதாக உணவுகளில் எதையாவது கலந்து விற்பனை செய்ய முடியாது என்றும் எனவே இந்திய முஸ்லிம் உணவகங்களுக்கு எதிரான பொய் பிரச்சாரங்களை அனைவரும் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். மேலும் சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கவும் பிரஸ்மா தனது வழக்கறிஞர்களுடன் விவாதித்து வருவதாக டத்தோ ஜவஹர் அலி கூறினார். முன்னாள் தேசிய போலீஸ் படை தலைவர் மூசா ஹசானுக்கு எதிராக இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹன்னா ஈயோ தொடுத்திருந்த அவதூறு வழக்கை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. மலேசியாவை கிறிஸ்தவ நாடாக மாற்றுவதற்கு ஹன்னா ஈயோ முயன்று வருவதாக மூசா குற்றம் சாட்டியிருந்தார். அக்குற்றச்சாட்டு தம்மை அவமதிக்கும் வகையில் இருப்பதாக கூறி அவர் மீது சிகாம்பூட் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஹன்னா ஈயோ வழக்கு தொடுத்திருந்தார். அபுதாபியில் நேற்று முன்தினம் நடைபெற்ற உலக பெஞ்சாக் சீலாட் சாம்பியன்ஷிப் போட்டியில் தேசிய பெஞ்சாக் சீலாட் வீரர் தர்மராஜ் வாசுதேவன் தங்கப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். 29 வயதான தர்மராஜ் உஸ்பெகிஸ்தான் நாட்டின் வீரர் குடோய் பெர்டிவ் டியோர்பெர்க்கை இறுதிப் போட்டியில் வெற்றி கொண்டு உலக பட்டத்தை கைப்பற்றினார். சீலாட் தற்காப்பு கலைக்கு முற்றிலும் புதியவரான தர்மராஜ் 110 கிலோவுக்கும் கூடுதலான எடை கொண்டோரின் பிரிவில் இவ்வெற்றியை பதிவு செய்தார். உலக சீலாட் பட்டத்தை வென்றுள்ள முதல் மலேசிய இந்தியர் தர்மராஜ் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் கெடா சுங்கைப்பட்டாணியைச் சேர்ந்தவர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள்.
உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.